இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி குரு பகவான் வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினியர்களுக்கு. அதனால் அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் 15 டிசம்பர் 2024ஆம் தேதி அன்று இரவு 9:56 மணிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அத்தகைய சூழ்நிலையில் சூரிய பகவானுடைய இந்த பெயர்ச்சியினால கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகவும் மற்றும் 9 கிரகங்களுடைய முக்கிய கிரகமாக கருதப்படுகிறார். சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோங்க. சூரியன் ஆண் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது என்பது ஐதீகமாக இருக்குதுங்க. அந்த வகையில யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பெரும் நிதி, ஆதாயம், மகிழ்ச்சியான உறவு, தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மால் காண முடியும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டின் அதிபதியாக திகழக்கூடியவர். இப்போது உங்களுடைய ராசியின் 11வது வீட்டில் பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இந்த கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய நண்பர்களுடைய நம்பிக்கையும் ஆதரவையும் வெல்வதில் வெற்றி பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் வேலைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. தனுசு ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கும் போது வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஆர்டர்களை பெறலாங்க. தொடர்ந்து உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியுங்க. நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கத்தில் இருக்குங்க. இதன் விளைவாக நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க மற்றும் நீங்கள் இருவரும் நண்பர்களை போல பழகலாம். அதே போல் கும்பராசிக்காரர்கள் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல தடைபட்டு வந்த காரியங்கள் பலவும் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இது உங்களுடைய உற்சாகத்தின் விளைவாக இருக்குங்க. அதே போல இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலகட்டம் நடைபெறுவதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகலாம். கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை உங்களுக்கு அதிகரிக்குங்க. பண பற்றாக்குறை அதிகரிக்குங்க. பொருளாளர்களுடைய ஆசையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது
கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும்போது மகிழ்ச்சி குறையுங்க, மனக்கவலை அதிகரிக்கும், உடன்பிறப்புகளுடைய வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவலை அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொட்ட காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணச்சுமை அதிகரிக்கும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாம இப்படி நீச்சம் பெற்ற செவ்வாய் இக்காலகட்டங்களில் வக்ரமும் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. உடன்பிறப்புகளுடைய பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் நீடிக்குங்க. பழைய வழக்குகள் முடிவற்றால் புதிய வழக்குகள் தொடருங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது சக ஊழியர்களை பற்றியோ குறை கூற வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல மகர ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலையுயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாங்க. குறிப்பா தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டி இருக்குங்க. பெண்வழி பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இடம் மாற்றம், ஒரு மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி அனுகூலம் உண்டுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேருங்க. இது மாதிரியான நேரங்கள்ல செலவுகளை செய்வதற்கு முன்னர் ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செய்வது மிக மிக நல்லது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவியர்கள் பெற்றோருடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க. பெண்மணிகளுக்கு எதையும் திட்டமிட்டு செயலாது குடும்ப சுமை அதிகரிக்குங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. காரணம், உங்களுக்கு தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் எல்லா விஷயத்திலும் கவனம் அவசியங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுங்க. ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.